students. So இன்னைக்கு நம்ம chemistry neet 2024 question paper analysis தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாகவே physical chemistry, inorganic chemistry, organic chemistryங்கிற ஒரு 3 செக்மெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கெமிஸ்ட்ரி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த டைம் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஒரு அரௌண்ட் 15 கொஷின்ஸ் கேட்டுட்டு ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சாப்டர் வைஸ் வந்து நம்ம எப்படி கெமிஸ்ட்ரியில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11th சாப்டர் வைஸ் ஸ்ப்ளிட் அப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ்வலாகவே மோல் கான்செப்ட்ஸில் நம்ம ஒரு ஹையர் கிளாரிட்டியும் ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்து தான் நம்ம படிப்போம். ஏன்னா அது அந்த யூனிட் எல்லா சாப்டர்ஸ்க்குமே வந்து ஒரு ஸ்கெலிட்டனாக வந்து இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த டைம் வந்து ஒரு மோல் கான்செப்ட் கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ மொலாரிட்டி வச்சு நம்மளுக்கு கிராம்ஸ் ஹவு மச் கிராம்ஸ் அன்ரியாக்டட்ங்கிற மாதிரி கொஷின்ஸ் NaOHல கேட்டிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் 3 கொஷின்ஸ் நம்மளுக்கு கவர் ஆயிருந்துச்சு. யூஸ்வலாகவே ஒரு 3 to 4 கொஷின்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அரௌண்ட் 3 வந்துருச்சு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்மளுக்கு போர் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இந்த டைம் அது இல்லாமல் ஒரு 2 கொஷின்ஸ் எனர்ஜியை கேல்குலேஷன்ஸ் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு அதர் ஹேண்ட்ஸும் கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் 3rd சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ் அரௌண்ட் கவராக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப ஈஸியாக வெறும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எலக்ட்ரான் அஃபினிட்டி வச்சு உங்களுக்கு வந்து கொஷின் கவராக இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டரில் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் டோட்டலி 2 கொஷின்ஸு கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஹைப்ரிடைசேஷன் கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப்பில் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ கெமிக்கல் பாண்டிங்கில் யூஸ்வலாக 4 கொஷின்ஸ் அரௌண்ட் நம்ம பார்ப்போம். அரௌண்ட் 3 இப்போ கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்டட் ரேஞ்சிலேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரோபி இன்க்ரீஸு என்தால்பி ஃப்ரீ எனர்ஜி ஸோ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த டைம் என்ட்ரோப்பியிலேருந்து சாலிடாக ஒரு கொஷின் வந்திருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சாப்டர் கெமிக்கல் அண்ட் அயானிக் ஈக்குலிபிரியம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 3 கொஷின்ஸ். கம்பல்சரியாக இந்த கெமிக்கல் அண்ட் அயானிக் ஈக்குலிபிரியமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்கணும். KC-KP ரிலேஷன் கரெக்டாக நம்ம படிச்சுட்டு போயிருந்திருப்போம். ஸோ அதுலேருந்து அரௌண்ட் 3 கொஷின்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக அப்படி கேட்டிருந்தாங்க. அடுத்தது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் மினிமம். ஸோ இந்த டைமும் அரௌண்ட் 1 கொஷின்ஸ் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்லேருந்து வந்திருக்கு. தென் சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஒரு 3 to 4 கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த டைம் 3 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அது ரொம்ப ஈஸியாக ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைன் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சப்ளிமேஷன் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. IUPAC நேம் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த கொஷின்ஸும் நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்ஸ் பாருங்கள். ஹைட்ரோ கார்பன்ஸில் யூஸ்வலாக அரௌண்ட் 2 to 3 கொஷின்ஸ் போடுவோம். பட் இது கொஞ்சம் இன்டர்லிங்க்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே எல்லா சாப்டர்ஸும் கொஞ்சம் லிங்க் பண்ண மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். நம்ம இந்த பர்டிகுலர் சாப்டர் தான் சொல்லி டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஹைட்ரோ கார்பன்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம சாலிடாக அதில் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு P பிளாக் 11th P பிளாக்குங்கிறப்ப கார்பன் ஃபேமிலி போரான் ஃபேமிலி குரூப் 13 and 14 கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கவராக இருந்துச்சு கார்பன் ரிலேட்டடாக மட்டும். ஓகே, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 11th போர்ஷன்னு பார்த்தா அரவுண்டு 22 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 12th சாப்டர் வந்து கிரேடு 12 வந்து சாப்டர் வைஸ் ஸ்ப்ளிட் அப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டரான சொல்யூஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஹென்ரிஸ் லா வச்சும் அப்புறம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சும் ஒரு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. தென் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2 கொஷின்ஸ். யூஸ்வலாக 3 கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் வரும். இந்த டைம் 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் தான். ரொம்ப ஈஸியான ஒரு நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபேரடேஸ் லா இப்படி தான் கேட்பாங்க. இந்த டைம் உங்களுக்கே தெரியும் ஃபேரடேஸ் லாலேருந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்கும் அயானிக் ரியாக்ஷன்ஸ்க்கும் ஹவு மச் ஃபேரடே ரெக்வயர்ட்னு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸில் பாருங்கள். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸில் டோட்டலாக 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் வச்சும் அப்புறம் லான் K vs 1/T கொஷின்ஸ். ஸோ ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு 3 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. D and F பிளாக் எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் கேல்குலேட் பண்ணுங்கள். அதே மாதிரி F பிளாக்கில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஸ்டேபிள் ஸ்டேட்டுங்கிற மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் கொடுத்து மேக்னெட்டிக் டயமேக்னெட்டிக் யார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரைட்டா?
ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அதில் 3 கொஷின்ஸ் யூஸ்வலாக 3 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அரௌண்ட் அதுவும் வந்துருச்சு. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாப்பா 3 கொஷின்ஸ் சாலிடாக நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டை வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் சாப்டராக வந்து என்சிஆர்டிக்கும் சரி நம்ம நீட்டுக்கும் சரி பிலீவ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமே எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஈஸியான கொஷினாக ஒரு 3 கேட்டிருந்தாங்க. லைக் ஹோமோலெப்டிக் ஹெட்ரோலெப்டிக் என்ன, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம்லேருந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் 3 வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேயா? ஸோ இங்கே கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோ அல்கின்ஸ் அண்ட் அரீன்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு 2 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 கொஷின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரியஸ் கொஷின்ஸாகவே வந்து நம்மளுக்கு கேட்டிருந்துருக்காங்க. ஓகேயா? ஸோ ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தரில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 2 கொஷின்ஸு. அப்புறம் ஆல்டிஹைட் கீட்டோன் ஆசிட்ஸில் எப்போதுமே ஒரு இன்டர்லிங்க்டு சாப்டர்ஸ், ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். ஸோ அந்த சாப்டர் வைஸில் வந்து ஒரு கொஷின்ஸாக பார்க்குறப்ப அந்த சீரியஸ் கொஷின்ஸில் இந்த சாப்டர் தான் நம்மளால் சொல்ல முடியாது. பட் ப்ராடக்ட் ஃபார்மேஷனை வச்சு நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸும் அதே மாதிரி ப்ரைமரி அமைன் ஹாஃப்மேன் புரோமோமைட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷினும் இருந்தது. பயோமாலிகுல்ஸில் ஒரு சிங்கிள் கொஷின், அதுவும் குளுக்கோஸை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு விச் இஸ் டஸ் நாட் ஆன்சர் டெஸ்ட் கிவன் பை த குளுக்கோஸ்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க, லைக் ஹைட்ரைட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபேமிலி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர் சீரீஸ் கேட்டிருந்தாங்க. தென் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது குரூப் வைஸ் அனாலிசிஸ், குரூப் 0 to குரூப் 6 இருக்கு இல்லையா? ஸோ அந்த குரூப் வைஸ் அனாலிசிஸில் ஆர்டர் எடுங்கன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஓவரால் நம்ம 12th போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாப்பா அரௌண்ட் 28 கொஷின்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 11th போர்ஷன்ஸில் அரௌண்ட் 22. ஸோ இந்த பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 28ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே போயிருந்திருக்கும். 12th சாப்டரில் 28. ஸோ டோட்டலி 50 கொஷின்ஸ் ஃப்ரம் 51 to 100 வந்து நம்மளுக்கு கவர் ஆயிருந்துச்சு செக்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ அழகாக இந்த டைம் வந்து நீட் 2024 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோடைய எக்ஸ்பெக்டட் கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் த சாப்டருங்கிறது வந்து கவர் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் நீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரும் வந்து நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஒரு பாத்வேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 51st question. A compound with a molecular formula C6H14 has 2 tertiary carbons. Its IUPAC name is, so they are asking IUPAC name. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். ஸோ 2 tertiary carbonsனு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் சில்ட்ரன் இஃப் யூ டேக் ஃபஸ்ட் ஆப்ஷன் பியூட்டேன் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டேன் வந்து ஐ கேன் ரைட் த பேசிக் ஃபார்முலா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் கார்பனும் தேர்ட் கார்பனுக்கும் டைமெத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் ஃபார் மெத்தில் குரூப். இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு நான் மெத்தில் குரூப்னு கொடுத்துருக்கலாம். ஸோ நவ் மை ஃபார்முலா இஸ் CH3 CH CH3 CH CH3 CH3. ஸோ ஐ எம் ரைட்டிங் 2,3 டைமெத்தில் பியூட்டேன். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து when can I say tertiary carbon கேட்டால் when a carbon connected to 3 other carbon, okay, then it is said to be tertiary. If you check second carbon, இங்கே பார்த்தீங்கன்னா this carbon is connected to here one side, here one side, here total 3 carbons. ஸோ அப்போ இதை நான் tertiaryன்னு எடுத்துக்கலாம். Similarly, when you check third carbon, this also connected to first carbon, second carbon, third carbon. ஸோ இவங்களையும் நான் tertiary ஃபார்மில் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ this option A which has 2 tertiary carbon in it. Okay. Given below are 2 statements. Statement 1, both hexaamine cobalt 3 and hexafluorocobaltate 3 complexes are octahedral but differ in their magnetic behavior. And here it is very clear, நம்ம NH3 வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ராங் லிகாண்டு. இதே நம்ம ஃப்ளூரின் பார்த்தோன்னா இட்ஸ் அ வீக் லிகாண்ட். அதுவும் NH3 வந்து மெட்டல் அயன் +3 ஸ்டேட்டில் இருந்தால் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்ட்ராங் லிகாண்ட் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுங்கிற ஒரு எக்ஸப்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இட் இஸ் வெரி கிளியர்லி கிவன். இட் இஸ் அ டிஃபரிங் இன் மேக்னட்டிக் பிஹேவியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமோனியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லிகாண்டு, வேர் கோபால்ட் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3D7 4S2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே +3 ஸ்டேட்டு அப்படிங்கிறப்ப 2 electrons ஃப்ரம் 4S லெவல்லையும் 1 electron ஃப்ரம் 3D லெவல்லையும் வெளியில் போயிருக்கோம். ஸோ வி ஹாவ் 3D6 4S0 ரைட்டா. ஸோ இப்போ D6ல் பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ்
6 electrons basically filled. இப்போ ஒரு ஸ்ட்ராங் லிகான் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 6 லிகான்ஸில் இருக்க 6 எலக்ட்ரான்ஸு பேரப் ஆகிருக்கும். ஸோ அப்படி பேரப் ஆணுச்சு அப்படின்னா இட் இஸ் கிளியர். ஸோ வி ஹவ் 3 paired electrons, 3 sets of paired electronsல no unpaired electrons. ஸோ இவங்க diamagnetic அப்படிங்கிறது நம்மளுக்கு clear ஆகிடுச்சு. If you consider fluorine, then we'll go where cobalt in 3d6 level. Okay, so 6 electrons present here. We have 4 unpaired electrons. So here we have 4 unpaired electrons. So this is paramagnetic and this is diamagnetic. So as their statement, magnetic behavior differsங்கிறது ரைட் ஆனது தான். Statement 2 பார்த்தீங்க அப்படின்னா it is a diamagnetic, it is a paramagneticனு கொடுத்துருக்காங்க. Just now we proved it. So in the light of above statements, choose the correct answerனு கேட்டிருக்காங்க. So our correct statement is both statement 1 and statement 2 are true. This question 53 is match the list 1 with list 2னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஐசோதெர்மல் அப்படின்னா அட் சேம் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு நம்ம சொல்லி மேட்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் யூ நோ வாட் இஸ் ஐசோகோரிக் அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டன்ட் வால்யூமு. ஐசோபாரிக் அப்படிங்கிறப்ப இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. அண்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கான கண்டிஷன் ஆஸ் பர் கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ வந்து 2 அண்ட் பி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, சி வந்து 4, டி வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆப்ஷன் குட் பி செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கொஷனும் மேட்ச் லிஸ்ட் வித் லிஸ்ட் 2ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லிஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஈத்தீன் C2 ஈத்தைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஈத்தேன் பார்த்தீங்க அப்படின்னா we know that we have CH3 all have சிக்மா பாண்ட்ஸ் ஒன்லி இல்லையா, எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட்ஸாக இருக்கிறனால சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்கும். ஈத்தீன் பார்த்தீங்கன்னா we know the formula CH2 டபுள் பாண்ட் CH2. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே ஒரு சிக்மா பாண்டு மேலே ஒரு பை பாண்டு இருக்குது. ஸோ we have 1 சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் C2 கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் C2வில் பார்த்தோம் அப்படின்னா we have 2 பை பாண்ட்ஸு. அதே மாதிரி லாஸ்ட்டில் ஈத்தைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு சிக்மா பாண்டும் we have 2 பை பாண்ட்ஸ். ஸோ 2 பை பாண்ட்ஸும் ஒரு சிக்மா பாண்டும் இருக்கும். ஸோ ஹவு கேன் வி மேட்ச் திஸ்? ஸோ ஈத்தேன் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் சிக்மா பாண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப we have 1 சிக்மா பாண்ட். அண்ட் ஈத்தீன் பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் த 2 கார்பன்ஸ் பார்க்குறப்ப we have 1 சிக்மா பாண்ட் அண்ட் 1 பை பாண்ட் இருக்குது. C2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பை பாண்ட் சொல்லியிருக்கோம். ஈத்தைன் பார்த்தீங்க அப்படின்னா we have 1 சிக்மா பாண்ட் அண்ட் 2 பை பாண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 4th 1 அண்ட் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து தேர்ட் 1, பிக்கு 4th 1 அண்ட் சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா we have ஆப்ஷன் 2 லிஸ்ட் 2ல் இருக்குது. அதுக்கப்புறம் D1. ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கேன் பி த ரைட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் பிளாட் ஆஃப் ln k versus 1/t is consistent with the Arrhenius equation கேட்டிருக்காங்க. We know Arrhenius formula, isn't it? What is that? K is equal to a into e power minus EA by RT கொடுத்துருக்காங்க. So when we take ln on both sides, we get ln k is equal to ln A minus EA by RT கொடுத்துருக்காங்க. So I can take this 1/t here as x and negative slope வரும் நம்மளுக்கு. Slope is nothing but minus EA by R. So this is going to be our intercept constant C and this is y. So if I plot a graph taking ln k along the y axis and x axis 1/t, I can get negative slope. So my correct option is second one. 56th question, match list 1 with list 2 கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் 1ல் குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிளியர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டல் ஓரியன்டேஷன். எல்னா we know that n is the principal quantum number, then L is azimuthal or orbital quantum number and m is magnetic quantum number and s is spin quantum number. இங்கே ml represents the orientation of orbital. Okay, it tells the orientation of orbital. ms representation பார்த்தோன்னா very clear orientation of spin of electrons னு கொடுத்துருக்காங்க.
L பார்த்தோம் அப்படின்னா it tells about the shape of the orbitals and N வந்து size of the orbitals. Such a direct question. ஸோ இப்போ செக் பண்ண ஆப்ஷன் அப்படின்னா ஏக்கு வந்து we are giving list 2ல் தேர்டு கொடுத்துருக்கோம் 3 A3 2 ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி MS பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன், பிக்கும் வந்து 4 ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் கொஞ்சம் சிமிலராக வர மாதிரி இருக்குது. கோ ஃபார் சியில் பார்த்தீங்கன்னா சி மேட்ச்டு டு ஃபஸ்ட்டு ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல் கொடுத்துருக்கோம். ஸோ C1ங்கிறது யூ கேன் கோ வித் த ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ A3 B4 C1 தென் N வந்து 2, அதாவது D வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஃபோர்த் ஒன். ஸோ 57th கொஷின் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அ கிரவுண்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. N = 1 ஃபார் ஹீலியம் அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் -x ஜூல்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபார் பெர்லியம் +3க்கு N = 2 ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. We know the formula energy, that is E for nth orbit is equal to -13.6 into Z² divided by N² சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீலியம்க்கு சால்வ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஹீலியம் ப்ளஸ்க்கு வந்து -13 எனர்ஜி 13.6 இன்ட்டு இவங்களுடைய அட்டாமிக் நம்பர் வந்து இட் இஸ் 2. ஸோ 2² எடுத்துக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்பிட் பார்த்தீங்கன்னா N = 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1². ஸோ ஐ கேன் ரைட் 13.6 into 4. அண்ட் நெக்ஸ்ட் we are going to solve for beryllium 3+. இங்கே E is equal to -13.6 into பெர்லியமில் டோட்டல் எலக்ட்ரான் இஸ் 4. இங்கே 3+ கொடுத்ததுனால we have only 1 electron. ஸோ லைக் 1 electron சிஸ்டம் தான். ஸோ E = -13.6. பெர்லியமோடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தோன்னா 4. ஸோ 4² டிவைடட் பை N பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேட் இங்கே கொடுத்துருக்காங்க பெர்லியம் +3க்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல 2² போட்டேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் -13.6 into 16, 4² 16 and 2² 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஹியர் ஐ எம் கேன்சலிங் by fourth table. So I am getting the answer -13.6 into 4. So from the question it is known helium oda energy level -x nu kuduthirukkom, which is -13.6 into 4. Similarly for beryllium 3+ also we are getting -13.6 into 4 and that is also equal to -x. So I am choosing the option 3, which is -x. Next is 58th question. The compound that will undergo SN1 reaction with fastest rate னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா SN1 பொறுத்த வரைக்கும் we all know carbocation stabilityல tertiary carbon is more stable than secondary carbon than primary carbon than CH3ன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே let us check which is having tertiary or secondary. ஸோ ஃபஸ்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா we all know bromine directly connected to sp2 carbon which is least stableன்னு சொல்லிடலாம். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வென் பிஆர் வந்து பிஆர் மைனஸாக வெளியில் போயிடுச்சுன்னா இந்த கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அந்த கார்பன் வந்து 2 அதர் கார்பன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது செகண்டரி கார்பன்னு நான் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்ளோ கொடுத்துருக்காங்க, சைக்ளோ ஹெக்ஸேனோட கொடுத்துருக்காங்க. இங்கே புரோமின் வந்து பிஆர் மைனஸாக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ திஸ் கார்பன் இஸ் ஆக்சுவலி ப்ரைமரி, ஏன்னா CH2+ங்கிறப்ப அது வந்து ஒரு ப்ரைமரி கார்பன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி அட்டாச்டு. இப்போ இந்த புரோமின் பிஆர் மைனஸாக போயிட்டாலும் திஸ் கார்போகேட்டன் அட்டாச்டு டு 2 அதர் கார்பன்ஸ். ஸோ இதை வந்து செகண்டரின்னு கொடுத்துருக்கலாம். இவங்க 2 பேருமே செகண்டரி தான், பட் நான் இதை ப்ரிஃபரபிளாக செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் வந்து வி ஹாவ் அ குட் ஆர் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் செகண்டரி 4ஐயும் கம்பேர் பண்ணுறப்ப த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான், அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் ரேட்டுக்கு போகக்கூடிய SN1 ரியாக்ஷனை கொண்டு போகிற ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஐ எம் சூஸிங். 59th question. மேட்ச் லிஸ்ட் வித் லிஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லிஸ்ட் 1ல் வந்து ஏ பார்த்தீங்க அப்படின்னா அல்கீன் கெட்ஸ் கன்வெர்டட் டு கீட்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த சூட்டபிள் ரியேஜென்ட் பார்த்தோம்னா we can go for ozonolysis which leads to the formation of ozonoid ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக அந்த டபுள் பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா it will create a ozonoid like this. ஸோ இப்போ ஓசோனாய்டில் நம்மளுக்கு பாண்டு பிரேக் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா we can clearly get 2 ketone formation. ஓகே, ஸோ இது குட் ரியேஜென்ட், பெஸ்ட் ரியேஜென்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து லிஸ்ட் 2ல் வந்து ஃபோர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பென்சின் கெட்ஸ் கன்வெர்டட் டு பென்சோஃபினோன். ஸோ இங்கே வந்து ஃப்ரெடல்கிராஃப்ட் பென்சோயிலேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெடல்கிராஃப்ட் பென்சோயிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா C6
H5 C double bond O plus no Cl minus no நம்ம வந்து dissociate பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பென்சின் ரிங்கில் போய் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு பென்சோ ஃபீனோன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு குட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிக்கு ஃப்ரெடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் அண்ட் அசைலேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சி பார்த்திங்கன்னா இட் இஸ் செகண்டரி ஆல்கஹால் வந்து நம்ம ஒரு கீட்டோ குரூப்பாக மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டான CrO3 எடுத்தால் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து எத்தில் பென்சின் எடுத்து எத்தில் குரூப் கன்வெர்ட்டட் டு ஆசிட் குரூப் அண்ட் திஸ் கேன் பி டன் பை த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அல்கலைன் KMnO4 ஆன் ஹீட்டிங்கில் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோன்னா ஏக்கு சூட்டபிளான ரியேஜென்ட் வந்து 4th ஒன் அண்ட் பிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சிக்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் யூ லுக் அட் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹியர் ஏக்கு 4, பிக்கு வந்து 1 அண்ட் சிக்கு 2, நெக்ஸ்ட்டு டிக்கு பார்த்திங்கன்னா 3rd கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஒன். ஸோ மேட்ச் லிஸ்ட் வித் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க 60th கொஷின். ஸோ இங்கே காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட ஷேப்பரை ஜாமெட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அமோனியா விச் ஹாவ் 1 lone pair. ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, அமோனியா ஸ்ட்ரக்சர் பார்த்தா இட் இஸ் குவைட் விசிபிள். நம்மளுக்கு 3 பாண்ட் பேரும் ஒரு லோன் பேரும் இருக்குது. ஸோ அது வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல் சாரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பி பார்த்திங்கன்னா BrF5. ஸோ BrF5ல பார்த்திங்கன்னா வி ஹாவ் 1 lone electrons அண்ட் ஜெனானில் பார்த்திங்க அப்படின்னா வி ஹாவ் 2 lone electrons அண்ட் SF6 பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ண. ஏன்னா நம்மளுக்கு ஆக்டாஹெட்ரல் ஷேப்புங்கிறது வந்து SF6ல் எல்லாமே பாண்ட் எலக்ட்ரான்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே ஆக்சியலில் 2 F. ஸோ திஸ் கிவ்ஸ் ரைஸ் டு ஆக்டாஹெட்ரல்ங்கிறது தெரியும். ஸோ திஸ் ஆப்ஷன் டிக்கு நம்ம 3 எடுத்துக்கலாம். அண்ட் இது ரெண்டையும் வச்சாலே நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஏ வந்து யூ ஹாவ் ஃபஸ்ட் ஆப்ஷன், 3rd ஆப்ஷன் பாருங்கள். அதே மாதிரி டி பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ செக் ஃபார் பி விச் இஸ் 4th ஒன், தட் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். ஏன்னா இவங்கள்ட்ட வந்து 5 எஃப் இருக்குது. ஸோ 4 பேர் ஸ்கொயரில் இருந்தாலும் ஒரு 5 ஒரு எஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் உங்களுக்கு ஸ்கொயர் பிரமிடல் ஃபார்முக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஜெனான் XeF4 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் பிளேனார்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கொயர் பிளேனாருங்கிறது ஆல்சோ இட் இஸ் வெரி கிளியர். ஜெனான் F, ஹியர் F, ஹியர் F. ஸோ வி கெட் அ ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 3rd ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், in which of the following process entropy increases? delta S entropy increases னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ liquid changes to vaporங்கிறப்ப in vapor state which is gaseous form we all know it is quite easy to move. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரோபி ஹையராக தான் இருக்கும். சி என்ன அப்படின்னா என்ட்ரோபிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் ரேண்டம்னஸ் ஆர் மெஷர் ஆஃப் டிஸார்டர்லினஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம வேப்பராக போகிறப்ப அந்த மாலிகுல்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். அப்போ அவங்க என்ட்ரோபி இன்க்ரீஸுங்கிறது வந்து இந்த இடத்துல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஏ வந்து கரெக்டு. பி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கெல்வினில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங் ஆப்ஷன் ஹியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷியஸ் ஃபேஸ் அப்படிங்கிறப்பயே என்ன ஆயிருக்கும், அந்த இடத்துல என்ட்ரோபி ரேண்டம்னஸ் வந்து கிரேட்டர் ஆகிருக்கும். ஸோ இங்கே என்ட்ரோபி இன்க்ரீசஸ்ங்கிறது வி கேன் டேக். தென் குளோரின் வந்து ஆக்சுவலாக மாலிகுலாக இருக்குது, இப்போ ஆட்டமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே ரெண்டுமே கேஷியஸ் ஃபேஸ் தான், பட் மாலிகுலாக இருந்து ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு கண்டிப்பாக ரேண்டம்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹையராக தான் இருக்கும். ஆட்டமாக இருக்கப்போ தே ஆர் வெரி ஃபாஸ்ட் அண்ட் மூவிங். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசிடி ரைட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட். ஸோ திஸ் கொஷின் 62 பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ இது aqueous copper sulfate is the right answer. Very straight question from NCERT. இதே filling solution Bன்னு கேட்டிருந்தாங்கன்னா we take alkaline solution of sodium potassium tartarate, that is Rochelle salt. But here the question is filling solution A, that is simply aqueous copper sulfate. Which one of the following alcohols reacts instantaneously with the Lucas reagent கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு லூகாஸ் ரியேஜென்ட்டில் we know tertiary carbocations இருந்துச்சு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் டர்பிடிட்டி இமீடியட்லின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இமீடியட்லி இதே வந்து செகண்டரியாக இருந்துச்சுன்னா
turbidity appears after 5 minutesனு பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, இன்ஸ்டான்டேனியஸ்லின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வென் யூ அனலைஸ் த 4 ஆப்ஷன்ஸ், இப்போ செகண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த OH வந்து மைனஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வி கெட் அ கார்போகேட்டையான் விச் இஸ் நத்திங் பட் டெர்ஷரி ஃபார்ம். அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ ப்ரைமரி கார்போகேட்டையான், இங்கேயும் ப்ரைமரி கார்போகேட்டையான், இங்கே செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ இமீடியட்லின்னு கேட்டிருக்காங்க இன்ஸ்டான்டேனியஸ்லி. இப்போ செகண்ட் ஆப்ஷன் would be the correct one. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ரியாக்ஷன் ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க whose Kc is equal to 4 into 10 power minus 3 at a given time. அந்த 3 ABCயோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. all are equal to 2 into 10 power minus 3 molarity. So which of the following is a correctனு கேட்டிருக்காங்க. First let us calculate a reaction coefficient. ஏன்னா பர்டிகுலர் அட் அ பர்டிகுலர் டைமில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஹியர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். இங்கே 2A கொடுத்துருக்கிறதுனால ரைஸ் டு த பவர் 2னு போடணும். ஸோ வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன், ஹவு மச் கிவன், 2 into 10 power minus 3 and 2 into 10 power minus 3 for C. இங்கே A 2 into 10 power minus 3 the whole squareனு கொடுத்தாச்சு. இங்கே I can consolidate this 4 into 10 power minus 6 divided by 4 into 10 power, and the powers ரெண்டு into பண்ணிங்கன்னா minus 3 into 2 minus 6னு வரும். These two get cancelled and 4 also. So QC is equal to 1 whenever Kc which has the value 2 power minus 3. When you compare these two values you can find QC is greater than Kc. Whenever QC is greater than Kc then we can go reaction has a tendency to go in a backward direction. So they will go for backward reaction, reverse reaction. In case if QC is greater than, less than Kc nu irundhuchna, it will go for the forward. Okay, here the correct option is first one. 1 gram of sodium hydroxide was treated with 25 ml of 0.75 molarity HCl solution. The mass of sodium hydroxide left unreacted is equal to. So children, இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ sodium hydroxide plus HCl gives you neutralization reaction H2O plus NaCl, right? ஸோ இங்கே வந்து what is the weight of sodium hydroxide அப்படின்னு பார்த்தோம்னா given weight here is 1 gram. Okay, so here 36.5 gram HCl and 40 gram its molecular weight. Okay, so 40 gram of NaOH reacts with 36.5 gram of HCl ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுடைய ப்ரெசன்ஸு. ஆனால் கொஷினில் வந்து நம்மளுக்கு 1 gram சோடியம் ஹைட்ராக்சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டஸ் கேல்குலேட் இந்த கிவன் மொலாரிட்டியில் எவ்வளோ HCl ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அதோட வெயிட் எடுத்துக்கலாம். ஸோ மொலாரிட்டி ஃபார்முலா இஸ் மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by volume of solution in liter, and this can be expanded as given weight divided by molecular weight. And what about the volume of solution here? It is 25 by 1000. And what about molarity given here? 0.75, and this is for HCl. Okay, from this the molecular weight is also given as 36.5. Solving all this we get the weight of HCl as 0.684 gram. Okay, this is mass of HCl. Okay, this much gram taken னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா they are asking for unreacted or left sodium hydroxide. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணது எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 36.5 gram requires 40 gramனு எடுத்திருக்கோம், ரைட்டா? 36 gram of HCl requires 40 gram of NaOH. If 1 gram is taken, how much NaOH has to be அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ X equal to, I can write X equal to 40 by 36.5 into this HCl gram taken here is 0.684 gram. Okay, and here
If you solve this, you will get excess, that is weight of weight of NaOH, NaOH here as 0.750, okay, and this much gram. So this is reacted. So when I take 0.684 gram of HCl, 0.750 gram of NaOH must have reacted, and initially I have taken 1 gram, so 1 minus 0.75 NaOH left. 1 minus 0.750 gram is equal to 0.250 gram, otherwise I can express that 250 milligram. So here the correct option is 250 milligram. In this question, intermolecular hydrogen bonding is present in 4 options given, and this HF and fourth option para-hydroxy nitrobenzene, and first one we can clearly find intermolecular attraction, intermolecular hydrogen bonding present, that is molecular hydrogen bonding between 2 molecules, whereas in third option we can find intramolecular hydrogen bonding possibility. So the correct option is third one. Pin only magnetic moment is same for which of the following ions? So let us take titanium, then chromium, Mn, Fe and scantium, where titanium with a +3 charge, chromium with +2 and manganese +2, iron +2, scantium +3. Here we know the atomic number of titanium and its electronic configuration is 3d2 4s2, and for chromium it is 3d4 4s2, and for manganese it is 3d5 4s2, iron 3d6 4s2, scantium 3d1 4s2. So if it is +3, then 3 electrons must be lost. So we get the configuration 3d1 4s0, whereas for chromium it is 3d4 4s2 and 4s0, and for manganese it is 3d5 4s0. For iron +2 we have 3d6 4s2, and for scantium we have 4s0, and for scantium it is 3d0 4s0. Okay, so among these ions, they have given B and C, A and D, B and D, A and E. So now check the electronic configuration here. You can find which one have the same spin only magnetic moment. Okay, and here you have 3d4. Okay, and in iron if you check, so you have 3d6 4s2, and here 2 electrons it lost, you have 3d6. Just to check the d orbitals, 3d4 1 2 3 4, you have 4 unpaired electrons. In case of iron, if you check 3d6 1 2 3 4 5 6, so totally again you have 4 unpaired electrons. So these 2 species has 4 unpaired electrons, and hence they have same magnetic moment, spin only magnetic moment, and we can select the option chromium B and iron D. The right option will be option 3, B and D only. The next question, a reagent with which glucose does not react to give the corresponding products are, here A tolerance reagent, B Gibbs reagent, C HCN, D hydroxylamine and E sodium bisulfite. It is a very direct question from NCERT. So for glucose, okay, we know that Gibbs reagent which answers ketone will not answer here because glucose have aldehyde group.
அதே மாதிரி ஈல பார்த்தீங்க அப்படின்னா it will not answer. So these two reagents, which reagent is test for ketone, your glucose is having only aldehyde. Okay, so these two B and E, option is 1 where the glucose does not react. Okay, yeah. Identify the correct reagent that would bring about the following transformation. Alkene is given here. So I am taking alkene, CH2 CH double bond CH2. If I take BH3 hydroboration, you remember hydroboration, and followed by treating that with the hydrogen peroxide in basic medium, it gives to CH2 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 alcohol. Hydroboration followed by treatment with H2O2 gives you alcohol. So again on treating this with PCC, which is a very mild oxidizing agent which converts your alcohol to aldehyde only. If you take a strong oxidizing agent, it will gives to acid. But here we have CHO aldehyde. So using option 4 as a suitable reagents, we can convert alkene to aldehyde. The correct option is 4. Activation energy of any chemical reactions can be calculated if one knows the value of, I hope you remember this Arrhenius equation where ln by K2 by K1 is equal to EA by R, T1 T2 numerator T2 minus T1. You remember this? Yes, from this they are asking for activation energy. So here check out the option, orientation of reactant molecule during the collision, and second one rate constant. Rate constant are two different temperatures, say T1 T2. So from this equation it is very clear, activation energy of any chemical reactions can be calculated if one knows the value of rate constant at two different temperatures. Arrange the following elements in increasing order of first ionization energy. So we know very well from left to right, this ionization enthalpy increases, from top to bottom ionization energy decreases. Among these given elements, we know lithium electronic configuration is 1s2 2s1, and for beryllium it is 1s2 2s2, and for boron it is 1s2 2s2 2p1, and for carbon it is 1s2 2s2 2p2, and for nitrogen 1s2 2s2 2p3. So here if you consider beryllium which is completely filled and nitrogen which is half filled, they are more stable, and hence அதிலேருந்து எலக்ட்ரான்ஸை நீங்கள் அவுட்டர் ஷெல்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா you need to give more energy. So it is saying here the ionization energy will be very high. And here also next to that nitrogen which is half filled, அங்கேயும் நீங்கள் நிறைய எனர்ஜி கொடுத்து அந்த அவுட்டர் எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேர் இந்த ஆர்டரில் வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ இஃப் ஐ கன்சிடர் ஐ கேன் டேக் nitrogen to be greater, then comes your carbon, then due to the completely filled orbitals, beryllium takes the position. After beryllium only boron comes, then least will be lithium based on this electronic configuration. So option would be 4. Among group 16, which one does not show -2 oxidation state? So children, when you move down the group, metallic character increases. When metallic character increases, they never possess this negative charge, isn't it? They always tends to go for positive oxidation states. So when you write this oxygen family, I can arrange oxygen, then we have a selenium, then tellurium, then we have a polonium, where when you move down the group, I can see polonium at the end. So this is polonium which does not have this -2 oxidation state at all, as its metallic character increases. Which reaction is not a redox reaction? So check out all the 4. நாலுமே பார்த்தீங்கன்னா hydrogen, இங்கிருந்து first take hydrogen which reacts with the chlorine and gives rise to HCl. இங்கே 0ங்கிற oxidation state, இங்கே +1 மாறி இருக்கு.
குளோரினும் வந்து ஜீரோலேருந்து -1 மாறி இருக்குது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஒருத்தர் ஆக்சிடேஷன் போயிருக்காங்க, ஒருத்தர் ரிடக்ஷன் போயிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் redox reaction. Similarly, when you go for barium chloride and sodium sulfate, இந்த இடத்துல you can find barium sulfate plus 2 sodium chloride. இப்போ இங்கே ஆக்சிடேஷன் செக் பண்ணிங்கன்னா பேரியமுக்கு +2, இங்கேயும் +2, குளோரினுக்கு இங்கேயும் -1, இங்கேயும் -1, சோடியமுக்கு +1, இங்கேயும் சோடியமுக்கு +1, சல்ஃபேட்டுக்கு -2, இங்கேயும் -2. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு யாருக்குமே சேஞ்ச் ஆகலை. அப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷனும் நடக்கலை, ரிடக்ஷனும் நடக்கலை, ரிடாக்ஸும் நான் எடுத்துக்க முடியாது. அண்ட் ஜின்க்குக்கு செக் பண்ணிடலாம். ஜின்க்கு காப்பர் சல்ஃபேட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். ஸோ காப்பர் பார்த்திங்கன்னா +2லேருந்து 0க்கு சேஞ்ச் ஆகிருக்கு, இவன் 0லேருந்து +2க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹியர் the reaction I can take as a redox reaction. Then KClO3 plus I2 கொடுத்துருக்காங்க. So here also if you check the reactions it is clear. இங்கே ஆக்சிஜன் பார்த்தோன்னா -2, இங்கே 0ன்னு போட்டிருக்கு. And here chlorineக்கு this is actually chlorine as a gas, it is removed. ஸோ இப்போ இங்கே குளோரினுக்கு வந்து பார்த்திங்கன்னா -1ல் இருக்குது, இங்கே 0ல் இருக்குது. அயோடின் 0லேருந்து -1க்கு போயிருக்கு. +5 இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் x +3 -2 which is equal to -1. So it is +5. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 2ல் மட்டும்தான் I cannot consider that as a redox reaction. In which of the following equilibria Kp and Kc are not equalனு கேட்டிருக்காங்க. ஸோ we know the relation Kp is equal to Kc into RT power delta Ng. Let us calculate delta Ng for all. ஸோ இங்கே வந்து டெல்டா என்ஜினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, இங்கே 1 இருக்குது, அங்கே ரியாக்டண்ட்டுக்கு 1 மோல் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி ரியாக்டண்ட் மோல்ஸோட மைனஸ் பண்ணணும். ஸோ ஹியர் 2 - 2 equal to I am getting 0. Okay, similarly in this also I am getting 2 - 2 equal to 0. PCl5 PCl3 பார்த்தீங்கன்னா டெல்டா என்ஜி கேல்குலேட் பண்ணுறப்ப it is very clear 2 - 1 is equal to 1. Last reaction delta Ng is equal to 2 - 2 equal to 0. So if you notice this, it is very clear Kp is equal to Kc into RT, where Kp is not equal to Kc. So the correct option here is third option. The next question is Henry's law constant values of 3 gases கொடுத்துருக்காங்க A, B, C னு. ஸோ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 145, பியோட வேல்யூ வந்து 2 × 10⁻⁻5, சியோட வேல்யூ வந்து 35. ஸோ எல்லாமே கிலோ பாரில் தான் கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் ஆர் சேம். வி நோ தட் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் P is equal to KH into concentration term. ஓகே, ஹியர் ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் தட் பை சாலிபிலிட்டி. ஓகே, இப்போ இந்த இடத்துல சாலிபிலிட்டிங்கிறப்ப வாட் இஸ் த ரிலேஷன் ஐம் கெட்டிங்? KH is inversely proportional to your solubility. ஸோ when you find KH value higher, அப்போ solubility lower ஆகிடும். இப்போ இந்த இடத்துல உள்ளதுலேயே யாருக்கு வந்து KH value higherனு பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து சாலிபிலிட்டி லீஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹையர் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து கேஹெச் வேல்யூ வந்து ஹையராக இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு 145 விட லோவராக இருக்க 35 எடுத்ததுனால இந்த இடத்துல நவ் ஐ எம் கிவிங் த பிளேஸ் டு சி. இப்போ சாலிபிலிட்டி உள்ளதுலேயே யாருக்கு ஹையஸ்ட்டாக இருக்குன்னா கேஹெச் வேல்யூ பிக்கு தான் லோவஸ்ட்டாக இருக்குது. சின்ஸ் தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஹையஸ்ட் சொல்லி நம்ம கொடுக்குறோம். So here the correct option would be B, C, A, fourth one. The boiling point of 3 isomeric pentanes follows the order னு கொடுத்துருக்காங்க. pentane, isopentane, neopentane. So pentaneக்கு CH3, CH2, 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 CH3. isopentane கேட்டாங்கன்னா we know that carbon chain with the last from the second carbonல you have one CH3. So CH2, CH3. Then what about neopentane? Neopentane where your single carbon surrounded by all the 4 sides group. ஸோ அப்போ பிரான்ச்சிங் வந்து கீப் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு தெரியும் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்மாலர் ஆகிடும். ஓகே, அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஸ்பெரிக்கல் மாலிகுல்ஸ் ஆர் வீக்குன்னு கொடுத்துருக்காங்க. தேர் பை லோவரிங் த பாய்லிங் பாயிண்ட். ஸோ பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா we know that boiling point is lower. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் both the statements are correct. ஸோ third option will be right.
given below are two statements. Statement 1ல பார்த்தோம்னா aniline does not undergo Friedel-Crafts alkylation reaction. ஏன்னா இங்கே Lewis acid ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த Lewis acid என்ன பண்ணிடும்னா we know very well, instead of going for the ring, this Lewis acid will attack your NH2, I mean basic group, and convert them into anilinium. ஓகே, அசிடிக் நேச்சரை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ரெண்டாவது வந்து இந்த aniline does not undergo Friedel-Crafts alkylationங்கிறது ரைட் ஆப்ஷன். aniline cannot be prepared through Gabriel synthesisன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வெரி கிளியர்லி we know that aromatic amines cannot be prepared. ஸோ இப்போ நம்ம 77 பார்த்தோம் அப்படின்னா I can say both the statements are right. அப்போ தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணோன்னா நான் எல்லாத்தையும் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 கிராம் வந்து நம்ம மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணுன்னா 4 by கிராம் பை மாலிகுலர் வெயிட்டு. ஓகே, ஸோ கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட்டுங்கிறப்ப ஐ எம் கெட்டிங் அரவுண்ட் 1 மோல். ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப இன்ட்டு NA போடுவோம், அவகேட்ரோ நம்பரோட போட்டுக்குவோம். ஸோ ஐ எம் கெட்டிங் 6.023 into 10 to the power 23 atoms of helium presentன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து கிவன் லிட்டர், ஓகே, டிவைடட் பை மோலார் வால்யூம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும், என்னது கிவன் லிட்டர் கிவன் வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம், தட் கிவ்ஸ் யூ நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்பையும் அவன் வந்து என்னன்னா லீஸ்ட்டாக தான் வராங்க, வேல்யூ பார்த்தோன்னா வெரி லீஸ்ட்டாக இருக்குது. தென் 4 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மோல்ஸ் டைரெக்டாக கொடுத்ததுனால நம்ம 4 into NA which is equal to 0.6.023 into 10 to the power 23 into 4னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்புறம் ஏயூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயூ பார்த்தோன்னா உள்ளதுலேயே லீஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு among the 4 options I can take 4 moles of helium consist highest number of helium atoms. So arrange the following elements in the increasing orderன்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஸோ டவுன் த குரூப் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் கான்செப்ட் இட் இஸ் கிளியர். See, look at this fluorine on the top, and before that fluorine is oxygen, before that is nitrogen and carbon, and here comes your silicon. So left to right, if you move along period, then electronegativity increases. So based on that I can take option 3 as a right one. The most stable carbocation among the following is nu kuduthirukanga. So most stable carbocation we know in general tertiary carbocation is more stable than secondary than tertiary nu sollala. So look at these options. ஸோ ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது கார்பன் அட்டாச்ட் வித் 1 கார்பன், ஸோ இட் இஸ் ப்ரைமரின்னு சொல்லியிருக்கோம். செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் திஸ் கார்பன் சென்டர் அட்டாச்டு டு 3 அதர் கார்பன்ஸ், ஸோ அப்போ இவங்க வந்து டெர்ஷரி. அப்புறம் நெக்ஸ்ட்டில் பார்த்தோன்னா கார்பன் அட்டாச் வித் 2 அதர் கார்பனுங்கிறப்ப செகண்டரியில் வந்துடுறாங்க. அண்ட் ஹியர் ஆல்சோ இட் கம்ஸ் அண்டர் செகண்டரி. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன், வெரி கிளியர் ஆப்ஷன் இஸ் செகண்ட் ஒன், விச் ஹேஸ் டெர்ஷரி கார்போகேட்டன் இன் இட். கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு Statement 1, the boiling point of hydrates of group 16 elements follow the order nu kuduthirukanga. So when you find the boiling point, no, because when you compare these, no, the order given is correct only. So if I consider water, the boiling point, if you check for water, it is 100 degrees Celsius, whereas for H2TE it is minus 2.2 degrees Celsius, and for H2 selenium hydride I am getting 41.25 degrees Celsius, and for H2S it is minus 60 degrees Celsius. You can find the temperature பார்த்தோன்னா கீழே நெகட்டிவில் வந்து H2Sக்கு தான் ரொம்ப லீஸ்ட்டாக போயிருக்கு. அப்போ அவங்க பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் கிரேட்டராகவும், நெக்ஸ்ட்டு டெலூரியம், அப்புறம் செலினியம் கொடுத்து லாஸ்ட்டில் லீஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்டை யார் கொடுத்துருக்காங்க, சல்ஃபர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டர் ரைட்டு. On the basis of molecular mass, H2O is expected to have a lower boiling point கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த வேல்யூஸை மேம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பட் டியூ டு presence of extensive hydrogen bonding in water, it has a higher boiling pointனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் தெரியும். ஆக்சுவலாக கீழே போகிறப்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், பட் இது ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா H2O has ஒரு டிராஸ்டிக் ஹைட்ரஜன் பாண்டிங் கெப்பாசிட்டி வச்சுருக்கிறதுனால இவனோட பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா உள்ளதுலேயே கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேயா?
ஸோ ஹியர் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மேட்ச் லிஸ்ட்டு 1 வித் லிஸ்ட்டு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ கன்சிடர் ஏ, ஸோ ஹியர் யூ கேன் ஃபைண்ட் ஃபஸ்ட்டு நான் இங்கே சால்வேட் வந்து ஈஸியாக நான் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா வாட்டர் மாலிகுல் இருந்தாலே அந்த இடத்துல சால்வேட் ஐசோமெரிசம் இருக்கும். ஸோ டி வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் லிஸ்ட்டு 2ல். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2 இண்டிவிஜுவல் ஸ்பியர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்க வந்து லிகான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு வேரியேஷன் காமிப்பாங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் த அயான்ஸ் இல்லையா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயனைசேஷனுங்கிறப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், பி ஆப்ஷன். இங்கே ரெண்டுமே நடக்கும், இருந்தாலும் ஒரு ஆம்பிடென்ட் அண்ட் லிகாண்டுங்கிறதுனால ஏக்கு பெஸ்ட் ஆப்ஷன் லிங்கேஜ் ஐசோமெரிசம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏக்கு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. பியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து லிஸ்ட் 2ல் வந்து 3rd ஒன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சியில் பார்த்தோம் அப்படின்னா 4th ஆப்ஷனும், டியில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வுட் பி 3rd ஒன். ஸோ திஸ் கொஷின் ஆன் ஹீட்டிங் சம் சாலிட் சப்ஸ்டன்ஸ் சேஞ்சஸ் டு சாலிட் டு வேப்பர்னு கொடுத்துருக்காங்க வித்தவுட் பாசிங் த்ரூ லிக்விட். ரொம்ப ஈஸியான கொஷின், எல்லாத்துக்குமே தெரியும். ஜிஓசிலேருந்து கேட்டிருங்க. இட் இஸ் நத்திங் பட் சப்ளிமேஷன். The E0 value for Mn plus 3 bar Mn plus 2 couple is more positive னு கொடுத்துருக்காங்க. So if you check the electronic configuration for Mn plus 3 it is clear 3D4ல இருக்காங்க. இதே Mn plus 2ல பார்த்தோம் அப்படின்னா we have 3D5ல இருக்காங்க. ஆக்சுவலாக மேங்கனீஸ் ப்ளஸ் 3லேருந்து ப்ளஸ் 2 ஸ்டேட்டுக்கு இட் இஸ் ப்ரிஃபர் டு கோ. ஒய்? பிகாஸ் 3D4லேருந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டாக மாறணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கல தான் இவங்க ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஸோ இன் தட் கேஸ் 3D4லேருந்து 3D5க்கு வந்து இமீடியட்டாக இவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஓகேயா? வேறஸ் இன் குரோமியம் ப்ளஸ் 3ல பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் 3D3. அதேமாதிரி குரோமியம் ப்ளஸ் 2ல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 3D4. ஆக்சுவலாக எஸ்சிஎஃப்டி தியரியில் பார்த்தீங்கன்னா வெரி கிளியர். T2Gயில் வந்து அவங்க காம்பேக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, 3 எலக்ட்ரான்ஸுமே வந்து ஹாஃப் ஃபீல்டு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இதில் மோர் ஸ்டேபிள்னு சொல்லியிருப்போம். அப்போ மோர் ஸ்டேபிள்லேருந்து லெஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போகிறத வந்து அது என்ன பண்ணாது, ப்ரிஃபர் பண்ணாது. ஓகே, அதனால தான் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. மேங்கனீஸ்க்கு வந்து கம்பேர் டு தெம் இட் இஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு சொல்லியிருக்கோம். சிமிலர்லி ஃபார் அயனுக்கும் செக் பண்ணிங்கன்னா Fe3+ங்கிறது பார்த்தீங்கன்னா 3D5 ஸ்டேட்டில் இருக்குது. வேறஸ் Fe+2 பார்த்தீங்கன்னா 3D6ங்கிற ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்டும் அதை ப்ரிஃபர் பண்ணாது. ஸோ அவங்க கொடுத்த கொஷினில் வந்து the E0 value for Mn வந்து more positive than the chromium and iron pairsனு கொடுத்துருக்காங்க due to the change of 3D4ல இருந்து 3D5 configuration சேஞ்ச் ஆகிறதுனால. நெக்ஸ்ட் கொஷின் மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா இது ஆஃபன் ரிப்பீட்டட் கொஷினாக நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா. ஸோ என்னென்னா Mn வந்து MnO2 MnO4 மைனஸ் வந்து Mn2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிறப்ப இங்கே இவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் வாங்கிட்டு Mn2 ப்ளஸ்ஸாக போயிருக்காங்க. ஸோ த சார்ஜ் கேரிட் பை 1 எலக்ட்ரானை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 1 ஃபேரடேன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐ கோ வித் 5 ஃபேரடே. ஸோ பி ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பி லிஸ்ட் 2ல் பி, லிஸ்ட் 1ல் பி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2க்கு நம்ம 4th வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஈஸியான ஆப்ஷன் என்னென்னா Fe2O பார்த்தீங்கன்னா Fe+2 ஸ்டேட்டில் இருக்குது, இங்கே Fe+3 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 எலக்ட்ரான் சேஞ்ச் தான் காமிச்சிருக்காங்க. அப்போ இவங்களோடது வந்து ஈஸியாக டி வந்து 1 ஃபேரடே 3rd ஆப்ஷன் எடுத்துக்கலாம். டி வந்து 3rd ஆப்ஷன் இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதை எடுத்து செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ 1 மோல் ஆஃப் H2O2 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் கோஸ் வித் 2 ஃபேரடே. ஏன் அப்படின்னா இங்கே -2ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 0ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ஆக்சிஜன் டேர்ன் ஆயிருக்கு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கு வந்து த லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 1.5 மோல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1 மோல் கால்சியத்துக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், கால்சியம் +2வாக சேஞ்ச் ஆக. அப்போ 1.5 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இதில் ஹாஃப்னு எடுத்திருக்காங்க. அப்போ 1 எலக்ட்ரான்ஸ். அப்போ டோட்டலாக வந்து 1.5 மோல் 1.5 மோல் கால்சியம் கன்வெர்ட் ஆகணும் 2+ ஆகுனா வி நீட் 3 எலக்ட்ரான்ஸ் டோட்டலி. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 ஃபேரடேங்கிறத மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் வுட் பி 3rd ஒன். நெக்ஸ்ட் ஒன், த ப்ராடக்ட் ஏ அண்ட் பி அப்டைன்ட் இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இது ஒரு ஈஸி ஆர்கானிக் ரியாக்ஷன் தான். ROH + PCl3 gives 3RCl + H3PO3. ஸோ பாஸ்பரஸ் ஆசிட் இங்கே தான் அவங்க காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ROH ப்ளஸ் PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட ரியாக்ட் ஆனாங்கன்னா we get RCl ப்ளஸ் HCl ப்ளஸ் POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைட் இது வந்து B. ஸோ உங்கள் ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா H3PO3 POCl3 இருக்க ஒரே ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனில் நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைபோல் மொமெண்ட் ஆஃப் NF3 இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் NH3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி நோ இட் இஸ் அ குட் சால்வெண்ட் அமோனியா லிக்விட் அமோனியா. அந்த ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். த டைபோல் மொமெண்ட் ஆஃப் NH3 வில் பி மச் ஹையர் தேன் NF3. அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக லெஸ்ஸர்னு வந்திருக்கணும். அதேமாதிரி 3 கெனானிக்கல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பனேட்டோடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இவனோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஜன் ரெண்டுக்குமே வந்து மைனஸ் இருந்திருக்கும், இவங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கும். இன்னொரு கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா கீழே இருக்க ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் மைனஸில் கொடுக்கலாம். ஸோ டோட்டலாக 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கெனானிக்கல் ஃபார்ம்ஸ் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டானது. திரும்ப ஓசோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசோனுக்கு வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ ஓசோனுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இட் ஹேஸ் அ லோன் பேர் அண்ட் டபுள் பேர். இவனோட ரெசனன்ஸ் பார்த்தோன்னா இந்த ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்டும் ஒரு கோஆர்டினேட் பாண்டும் கொடுத்துருப்போம். ஸோ இட் ஹேஸ் டோட்டலி 2. இப்போ இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி BF3 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ரிசல்டன்ட் இஸ் 0 டைபோல் மூமெண்ட், இங்கே நான் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் செகண்ட் ஒன். த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் quadruples when temperature changes from 27 degrees Celsius to 57 degrees Celsiusனு கொடுத்து எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கேல்குலேட் பண்ணோன்னா நம்ம என்ன ஃபார்மில் போவோம், ln or you can take log K2 by K1 which is equal to EA divided by 2.303 or T1 T2 நியூமரேட்டரில் T2 minus T1 ஃபார்முலா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம R வந்து கெல்வினில் கொடுத்துருக்கிறதுனால நான் டிகிரி செல்சியஸாக கெல்வினாக மாற்றிக்கிறேன். ஸோ T1 டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ 27 + 273 ஆட் பண்ணோன்னா 300 கெல்வின் நம்மளுக்கு கிடைக்கும். சிமிலர்லி T2வில் வந்து நீங்கள் 57 கொடுத்துருக்கீங்க. ஸோ கெல்வினில் சேஞ்ச் பண்ணோன்னா 57 + 273 which is equal to 330 வரும் நம்மளுக்கு. ஓகே, 330 கெல்வினை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகு K2 by K1க்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் குவாட்ரபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா குவாட்ரபிள்ஸுங்கிறப்ப வந்து 4 டைம்ஸ் ஆகுது. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் K1ன்னு சொல்லி நம்ம போடலாம். ஸோ இப்போ அந்த இடத்துல EA by 2.303 into 8.314 330 minus 300 divided by 300 into 330. இப்போ K1 கேன்சல் ஆகிடும். அப்போ log 4 வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க இங்கே. இட் இஸ் 0.6021 and that is equal to EA divided by 2.303 into 8.314. Okay, here 30 divided by 300 into 330. So when you solve this, you will have an EA value 3804 ஜூல்னு வரும். இங்கே அதை வந்து கிலோ ஜூலாக மாற்றிட்டு 38040ன்னு வரும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அதை கிலோ ஜூலாக மாற்றுறதுக்கு டிவைட் பை 1000 போட்டு 38.04 கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் ஹியர் இஸ் தேர்ட் ஒன். given below are certain cations கொடுத்தாச்சு. இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஷினை. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா குரூப் நம்பர் ஃப்ரம் 0 to 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது எந்த குரூப் அயான்ஸ்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிடலாம். காப்பர் 2+ செகண்ட் குரூப், அலுமினியம் தேர்ட் குரூப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு கோபால்ட் பார்த்தோன்னா 4th, பேரியம் 5 அண்ட் மெக்னீஷியம் பார்த்தோன்னா 6ன்னு கொடுத்துடலாம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்து காப்பர் தான் ஃபஸ்ட்டு வராங்க, பி, நெக்ஸ்ட்டு ஏ, தென் கம்ஸ் டி, அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் இ ஆப்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆப்ஷன் எங்கே வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா BADCE, தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட். த பிளாட் ஆஃப் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்? பை இஸ் ஈக்குவல் டு CRTன்னு சொல்லி எடுத்திருப்போம். ஹியர் Y இஸ் ஈக்குவல் டு MX, ஏன்னா இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ்னு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஸ்லோப் வுட் பி M ஈக்குவல் டு RTன்னு கிடச்சிருக்கும். இங்கே ஆல்ரெடி ஸ்லோப் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க 25.73 and that is equal to RT and hence the temperature would be 25.73 divided by
R value given very clearly 0.083. So when you solve this, you'll get around 37 degrees Celsius. Here you will get in Kelvin. Okay, then converting Kelvin to degrees Celsius, we will get around 37 degrees Celsius. Work done during reversible isothermal expansion of 1 mole of hydrogen gas nu கொடுத்து P1 வந்து 20 நோ P2 வந்து 10 atmosphere கொடுத்திருக்காங்க. So we know the formula from chemical thermodynamics. W is equal to minus 2.303 nRT log P1 by P2. So இங்க 2.303, what is the value of n? 1 mole னு கொடுத்திருக்காங்க ப்ராப்ளம்ல. So here 1, and what about R? calories-ல கொடுத்திருக்காங்க. யூசுவலாக ஜூலில் இருக்கும், இங்கே calories-ல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 2னு இந்த இடத்துல R வேல்யூ கொடுத்துட்டு what about temperature? 25 degree Celsiusனா இங்கே கெல்வினில் கொடுத்துருக்கனால convert them into Kelvin. அப்போ 273 25னா we get 298. So 298 into log. What about P1 here? 20 by 10, that is you will get log 2. So 203 into 1 into 2 into 298 into what about log 2 value? 0.3010. So when you take a product of all these, you will get minus 413.4 calories. So correct option here is minus 413.14 calories. A compound X contains 32% of A, 20% of B and remaining percentage of C கொடுத்திருக்காங்க. So usually வந்து 32% A னு சொல்லியாச்சு. So next one வந்து 20% B னு சொல்லியாச்சு. So together it contribute around 52. So remaining percentage வந்து C னு சொன்னதனால 100 minus 52 போட்டோம்னா we get 48% which contributes C. Okay. So they are asking for empirical formula. I am considering A, B, C. Okay. So for calculating this, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா atomic mass-ஆல கொடுத்திருக்க given percentage நீங்கள் divide பண்ணணும் இல்லையா. So அப்போ 32 by 64, இங்கே 20 by 40, இங்கே 32 divided by 48%. Okay. When I am cancelling 1 by 2, so here 1 by 2 cancelling, and of course in C we have to take 48 by 32. Okay, the percentage must be taken in numerator, right? 48. So when I cancel this by 16th table, I am getting 3 by 2. Okay, so 1 by 2 is to 1 by 2 is to 3 by 2. So when I simplify this, I will get 1 is to 1 is to 3. So I can write my options A, B, C, 3. So the correct option is fourth one. During the preparation of more salt, ferrous ammonium sulfate, which of the following acid is added to prevent hydrolysis of Fe2 plus னு கொடுத்திருக்காங்க. So here the correct option is dilute sulfuric acid. Why? Because we take this acid to prevent the conversion of Fe plus 2 to Fe plus 3. And what is our second purpose? It to produce, when you add acid, அது என்ன produce பண்ணும்? H plus ions produce பண்ணும், and this will be used for the redox reactions. When you perform a titration taking FAS, ferrous ammonium sulfate versus KMnO4, you have to add dilute sulfuric acid. எதுக்காகன்னா it will make the redox reaction to happen by producing H plus ion. Okay, so here option is second one, dilute sulfuric acid. The pair of lanthanide ions which are diamagnetic is னு கேட்டிருக்காங்க. So here, so one by one solve பண்ணிக்கலாம். So cerium, first gadolinium-லேருந்து start பண்ணலாம். So gadolinium is plus 3, and here I can take a xenon 4f7 5d1 6s2. Similarly here plus 3 electrons I have to remove now. As a result I have 4f7. Similarly I can take europium. So europium is plus 3. So europium I have xenon 4f7 6s2, and here 3 electron removal. As a result I will get 4f7, sorry 2 electron europium, okay 3 here, 2 I am writing, and plus 3 I can write xenon 4f7 6s2 4f6. Am I right? Then we can go for
Pm plus 3, and for this I can write xenon 4f5 6s2. This leads to 4f4. Okay, removal of 3 electrons, and here comes your samarium Sm plus 3. This is nothing but xenon, and here 4f6 6s2. As a result we have 4f5, and the next is cerium plus 4. So cerium plus 4, I can say xenon 4f1 5d1 6s2. Plus 4 means all cells are almost empty, and here yb plus 2. Yeah, yb plus 2. So yb plus 2 in the sense I can write 4f14 6s2. In this case, on removing 2 electrons, I am getting 4f14. Okay, so if you check the diamagnetic nature, you can find here, that is ytterbium 4f14 and cerium no electrons here, all are paired completely. So a complete option enava irukum cerium plus 4 yb 2 plus 1. Okay, consider the following reaction in a sealed vessel at equilibrium with concentration nu kuduthirukanga. So N2 concentration, O2 concentration, NO concentration கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ how are we going to takeனா C minus C alpha. நம்ம போட்டிருக்கோம், ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அப்படியே இல்லாட்டி இங்கே பாருங்கள். ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் Cனா சம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் ஆர் சம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO கெட்ஸ் கன்வெர்டட் டு N2O2. அதை தான் நான் C ஆல்ஃபான்னு எடுத்துட்டேன். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், C alpha by 2 and here also C alpha by 2. So first I am going to calculate Kc. Okay, so Kc நான் எடுத்துக்க போகிறேன். So Kc we know concentration of product divided by concentration of reactant 2NO எடுத்திருப்போம், and here I am substituting the concentrations, that is here 2 concentrations. So 3 into 10 power minus 3 and here 4.2 into 10 to the power minus 3 whole divided by 2.8 into 10 power minus 3 the whole square. So you will get an option 1.6. Okay, so I have calculated Kc value. So connecting Kc and alpha, we can go with this. So Kc again is equal to concentration. Here you just take concentration இங்கிருந்து எடுத்துக்கங்க. இப்போ so I can write the same. N2 க்கு வந்து concentration பார்த்தீங்கன்னா C alpha by 2. So C alpha by 2 into C alpha by 2 whole divided by NO கொடுத்துருக்காங்க whole square சொல்லி I am taking C minus C alpha the whole square. So when you just combine this, you will get C alpha square, then 4. I am taking C alpha square common. So 1 minus alpha the whole square, C square cancel. As a result, I am getting alpha square divided by 4 into 1 minus alpha square. So Kc we already know the value, and here we have connections with the 1 degree of dissociation alpha. When you solve, you will get alpha value to be 0.717 using this formula. So my option is second one. So இந்த கொஷினில் வந்து ஹோமோலெப்டிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஹோமோலெப்டிக்னா என்னது, சேம் லிகான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அண்ட் வாட் இஸ் ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னு பார்த்தா, ஹெட்ரோலெப்டிக்னா டிஃப்ரெண்ட் லிகான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் காம்ப்ளெக்ஸில். ஸோ இங்கே ஹோமோலெப்டிக் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இஸ் கிவன், என்னன்னா எல்லாமே வந்து அமோனியாவாக இருக்குது. ஸோ இட் இஸ் அக்செப்டட். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட், குளோரின்கிற ஒரு லிகாண்டு, அமோனியாங்கிற ஒரு லிகாண்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஹாஸ் ஒன்லி 1 கைண்ட் ஆஃப் லிகாண்ட், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் ஹாஸ் மோர் தென் 1 கைண்ட் ஆஃப் லிகாண்ட். அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அஃப்கோர்ஸ் ரைட். ஸோ ஆப்ஷன் இஸ் தேர்ட் ஒன். ஸோ உங்கள் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு நம்மளுக்கே தெரியும், அசிடிக் மீடியத்தில் KMnO4 ஷோஸ் இட்ஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் நேச்சர். ஸோ அப்போ அதை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஹியர் த டபுள் பாண்ட் பிரேக்ஸ் அண்ட் லீட்ஸ் டு ஆசிட் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து டைரக்ட் கன்வர்ஷன். ஓகேயா? த ஆப்ஷன் இஸ் ஃபோர்த் ஒன். இங்கே ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வி ஹாவ் OH குரூப் ஹியர், இந்த இடத்துல CH3 இருக்குது. ஸோ ட்ரீட்டிங் தட் வித் ட்ரைஹாலைடுங்கிறப்ப OH குரூப் வில் பி
replaced by Br. Nucleophilic substitution reaction நடக்கும். இங்கே மைனஸ் வந்து OH மைனஸ் வந்து Br மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். So there we get H3, 3 molecules we have to take. So H3PO3 plus 3 molecules of CH3யும் இந்த இடத்துல Brம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை அகைன் யூ ஆர் ட்ரீட்டிங் தேட் வித் alcoholic KMnO4 சாரி KOH. So alcoholic KOH na we know alcoholic KOH. So it is a strong dehydrohalogenation. It removes halogen as well as one hydrogen from the compound. இப்போ இங்கே ஹைட்ரஜன் வந்து we have one hydrogen here. ஆனால் இந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம எடுத்துட்டோம் here. You have to take a Br. So Br வந்து ஆக்சுவலாக Br மைனஸை வெளியில் போயிடுச்சுன்னா we have a positive charge here. இந்த ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணுறப்ப H ப்ளஸ்ஸாக திஸ் கார்பன் வில் ஹாவ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் சேர்ந்து இட் கிரியேட்ஸ் அ பாண்ட், டபுள் பாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் A and this is B actually. So the correct option here we can check, it is third one. Identify the major product formed in the following reaction sequence கொடுத்துருக்காங்க. ஸோ CH3, CH2, CH2, iodine, NaCN react ஆகுது. ஸோ nucleophilic substitution again which releases NaI. ஸோ CH3, CH2, CH2, CN substitute ஆயிருக்கு. And here you are treating with the base but it undergoing partial hydrolysis னு கொடுத்துருக்காங்க. partial hydrolysis னா CN group வந்து amide group convert ஆயிருக்கும். So I am writing CH3, CH2, CH2, C double bond O NH2, butanamide. Okay, butanamide. And this is treated with Br2 bar NaOH which is nothing but our Hoffman bromamide reaction. Naming reaction ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே வந்து as per the Hoffman bromamide reaction 1 carbon less than the parent அப்படிங்கிறது தான் ஃபார்ம் ஆகும். இட் லீட்ஸ் டு ப்ரைமரி அமைன் ஃபார்மேஷன். ஸோ CH3, CH2, CH2, NH2 அப்படிங்கிற அந்த ப்ரைமரி அமைனை வந்து ஐ கேன் டேக் இட் ஆப்ஷன். ஸோ 4 கார்பன்ஸில் ஒரு கார்பன் லெஸர் ஆகிடுச்சு அப்படின்னா 3 கார்பன்ஸ் வில் பி தேர். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் வுட் பி ப்ரொப்பைல் அமைன். லாஸ்ட் கொஷின். mass in grams of copper deposited by ஆம்பையர் கொடுத்தாச்சு. கரண்ட் இஸ் கிவன் 9.6487 ஆம்பையர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து 100 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் ஆஃப் காப்பர் கொடுத்தாச்சு. ஃபேரடே 2 கூலுமும் கொடுத்தாச்சு. we can apply மைக்கேல் ஃபேரடேஸ் ஃபஸ்ட் லா. ஸோ அப்போ W is equal to ZQ which is equal to equivalent weight divided by F into IT. So substitute here equivalent weight na molecular weight by n factor. Molecular weight is 63 and copper is converted to Cu plus 2. So n factor here is 2. So 2 into here given 96,487 and I value given as 9.6487 into 100. Cancel these two. You'll get on solving you get 0.315 gram. So fourth option is correct one. Thank you.